இனியவர்களே, தவக்காலத்தில் நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், பல நற்செயல்களை முன்னெடுக்க வேண்டும் என்று பல நினைவுகளில் இருப்போம். இந்த நற்செயல்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே காணப்படுகிறது. இங்கே இயேசு ஓர் ஆயராகவும் அரியணையில் அமர்கின்ற அரசராகவும் நீதிபதியாகவும் இருக்கிறார். இயேசு அரியணையில் அமர்ந்திருக்கும் போது நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, சிறிய வழிகளை நாம் பின்பற்றினோமா என்பதுதான். இந்த சிறிய வழிகள் எவை? 1. பசியாயிருப்பவருக்கு உணவு தருவது. 2. தாகமாயிருப்பவருக்கு குடிக்க கொடுப்பது. 3. அந்நியராக இருப்பவரை வரவேற்பது. 4. ஆடையின்றி இருப்பவரை உடுத்துவது. 5. நோயுற்றிருப்பவர் மேல் அக்கறை காட்டுவது. 6. சிறையில் இருப்பவரை நாடிச் செல்வது. இந்த 6மே சிறிய வழிகள். இந்த சிறிய வழிகள் என்று சொல்லும்போது இயேசு மனித வாழ்வின் நொறுங்கு நிலையை ஏற்றுக்கொள்ள அல்லது நொறுங்கு நிலையில் இருப்பவர்களோடு நம்மை இணைத்து கொள்ள அழைக்கிறார். முதலில் பசி. பசி என்பது அனைத்து உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான ஓர் உணர்வு. இந்த பசி என்று ஒன்று வரும்போது அனைத்து பற்றுக்களும் நம்மிடமிருந்து மறைந்து விடுகின்றன. ஏனென்றால் இந்த பசியில் நாம் உணவு தரவில்லை என்றால் உயிர் மறைந்து விடுகிறது. ஆக பசி நம்முடைய உயிரோடு தொடர்புடையதாக இருப்பதால் பசியோடு இருப்பவருக்கு நாம் உணவு தரும்போது உயிர் தரக்கூடிய இறைவனாக அங்கே மாறிவிடுகிறோம். தாகம் என்பது பசியோடு இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. 3வதாக அந்நியர்களாக இருப்பவர்கள். இன்னைக்கு நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம், அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்களாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணிக்காகவும் படிப்பிற்காகவும் குடும்பத்திற்காகவும் அல்லது நோயுற்ற நிலையிலும் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாராவது தங்களை வரவேற்க மாட்டார்கள் என்ற ஒரு அக்கறை காட்டும் போது அங்கே அவர்கள் அடையாளம் இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் அந்நியரை வரவேற்கும் போது அவர்களுக்கு அடையாளம் தருகிறோம். அடுத்ததாக ஆடையின்மை. ஆடையின்மை என்பது ஒரு பாதுகாப்பின்மையும் அதே நேரத்தில் மதிப்பின்மையும் குறிக்கிறது. அப்படி ஆடை இல்லாமல் இருப்பவர்கள் நாம் பாதுகாப்பும் மதிப்பும் தரும்போது இறைவனின் பார்வையில் முதன்மையானவர்களாக மாறுகிறோம். அடுத்து வருகின்ற 2. 1. நோயுற்றிருப்பவரை மேல் அக்கறை காட்டுவது. நோயை குணமாக்குவதற்காக அல்ல, மாறாக அவரோடு நான் உடனிருக்கிறேன் என்று காட்டுவதற்காக. இறுதியில் சிறை என்பது ஒருவருடைய சுதந்திரத்தை எடுத்து விடுகிறது. சுதந்திரம் எடுக்கப்பட்ட ஒருவரோடு நாம் உடனிருப்பை காட்ட அழைக்கப்படுகிறோம். இப்படியாக சின்னஞ்சிறிய வழிகள் வழியாகவே இறையரசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இயேசுவுடைய போதனையாக இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறிய வழிகளை பின்பற்ற இயலாதவர்கள் இயேசுவால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த சின்னஞ்சிறிய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். எதற்காக? இயேசுவே தன்னை இந்த சின்னம் சிறியவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது இயேசு தன்னை எளியவர்களோடு நொறுங்கு நிலையில் இருப்பவர்களோடு ஒருங்கிணைத்துக் கொள்கிறார் என்றால் நாமும் அவற்றை தேடிச் செல்ல வேண்டும். இங்கே நாம் ஒரு எச்சரிக்கையும் விடுக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை என்ன? நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது இயேசுவுக்கு செய்வதாக நினைத்து செய்கின்றோம் என்றால் அங்கே அந்த நபரை பயன்படுத்தி நாம் நமக்கென மோட்சத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த நபர் இயேசுவாக இருக்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த நபருடைய தனித்தன்மையை மதிக்கிறோம். ஏனென்றால் அங்கே இயேசுதாமே அவருடைய அடையாளமாக இருக்கிறார். ஆக இன்றைய நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய எந்த சின்னஞ்சிறிய முயற்சியிலும் இயேசுவையும் தனிப்பட்ட நபரின் தாண்மையை முன்வைப்போம். அங்கே இயேசு மதிப்பு பெறுகிறார். நொறுங்கு நிலை மதிக்கப்படும் போது நாமும் இத்தகைய நொறுங்கு நிலை அனுபவம் பெற்றவர்களாக இருப்பதால் இதே அனுபவம் கொண்டிருப்பவர்களை நாம் தேடிச் செல்வோம், இந்த தவக்காலத்திலும் என்றும். இனியவர்களே, நாம் இந்த நாட்களில் பல முயற்சிகள் எடுத்து தவக்காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெரிய பெரிய முயற்சிகள் அல்ல, சிறிய சிறிய வழிகள்தான் தவக்காலத்திற்கு உகந்தவை என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆக சின்னஞ்சிறிய வழிகளில் நாம் புதிய நபரை பார்க்கின்ற போது புன்முறுவல் பூக்கின்ற ஒரு சிரிப்பாக இருக்கலாம், அல்லது நம் வீட்டிற்கு அருகில் இருப்பவருக்கு செய்கிற உதவியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் நாமும் மாற்றத்தை கொண்டு வர முடியும், மாற்றத்தை பெற முடியும்.